குடிமகன்களின் அட்ராசிட்டி தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அடிக்கடி வைரலாவது உண்டு. டாஸ்மாக் திறந்திருந்தாலும் திறக்காவிட்டாலும் மதுப்பிரியர்கள் எப்படியாவது பிளாக்கிலாவது கட்டிங்கை வாங்கி போதை ஏற்றிக்கொண்டு அலப்பறை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி போதையிலேயே மிதக்கும் குடிமகன்கள் ரோடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் தங்கள் சேட்டையை காட்ட தவறுவதில்லை. அலப்பறையை தட்டி கேட்டு யாராவது அவர்களை கட்டுப்படுத்த நினைத்தால் அவர்களிடம் மல்லு கட்டவும் அவர்கள் அஞ்சுவதில்லை. இப்படி சமீபத்தில் குடிமகன்கள் அரங்கேற்றிய அலப்பறைகளின் தொகுப்பை தான் இன்றைய குற்றச்சரித்திர நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்தவர் வாசு. 30 வயதான இவர் விநாயகர் சதுர்த்திக்கு சிலை வாங்குவதற்காக குடிபோதையில் அந்தனூர் கடை வீதிக்கு வந்திருக்கிறார். அப்போது அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் சிலருக்கும் இடையே சிலை வாங்குவது தொடர்பாக பிரச்சனை வெடித்திருக்கிறது. உடனே வாசு அங்கு இருக்கும் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு இருந்த காவலர்கள் அந்த புகாரை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக தெரிகிறது. உடனே வாசு தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த கட்டிங்கை போட்டுக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அரை நிர்வாண கோலத்தில் மகளிர் காவல் நிலையத்திற்கு அத்துமீறி நுழைய முயன்றிருக்கிறார். அதை தடுக்க வந்த அவரின் தந்தையை வெட்டி விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதனால் இருவரும் ரோட்டிலேயே கட்டிப்பிடித்து சண்டையிட்டிருக்கிறார்கள். இருவரின் மல்யுத்தத்தையும் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் கட்டுப்படுத்த முயன்றிருக்கின்றனர். ஆனால் வாசு எதற்கும் அடங்காமல் கத்தியால் தன்னை தடுக்க வந்தவர்கள் உட்பட போலீசாரையும் குத்த பாய்ந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வாசுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாசுவை போலவே திருச்செந்தூர் காயல்பட்டினத்தில் ஹமீது என்ற இளைஞரும் பட்டப்பகலில் சாலையில் படுத்து ரகளை செய்திருக்கிறார். போதை தலைக்கேறிய ஹமீத் கொளுத்தும் வெயிலை குழுகுழு ஏசி போல் பாவித்து தகிக்கும் ரோட்டில் படுத்து உருண்டு புரண்டிருக்கிறார். இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் ஹமீதை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றிருக்கிறார். ஆனால் ஹமீதோ காவலர் கையில் லத்தி இருப்பதையும் மறந்து அவரை அடிக்க பாய்ந்திருக்கிறார். மேலே பார்த்த 2 சம்பவங்களும் சாலையில் நடந்திருக்கிறது என்றால் சங்கரன் கோவிலில் ஒரு மதுப்பிரியர் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து அலப்பறையை கூட்டியிருக்கிறார். தொடை தெரியும்படி லுங்கி, கழட்டிவிடப்பட்ட 2 சட்டை பட்டன், அலட்சியமான உடல் மொழியோடு இருக்கும் இந்த குருநாதன் காலையிலேயே கட்டிங்கை போட்டுவிட்டு கீழே விழுந்து சில்லறை வாரியதாக சொல்லப்படுகிறது. இதனால் உடம்பில் அங்கங்கு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மருந்து போடுவதற்காகத்தான் குருநாதன் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். மருத்துவர் வர தாமதமானதால் செவிலியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதை அங்கிருந்த பெண் காவலர் தட்டி கேட்கவே அவரிடமும் எகிறியிருக்கிறார் குருநாதன். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குருநாதனை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். போதையில் தெரியும் குடிமகன்களுக்கு சில நேரம் பொதுமக்களும் போலீசாரும் ஊறுகாயாய் மாறிவிடுகிறார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்தி இருக்கின்றன.